ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதியவராக இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒரு ஷேரை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் என்டையராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம், நான் எங்கே இருந்து ஷேரை செலக்ட் பண்ணுறது, ஷேர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? அதாவது இங்கே நீங்கள் பிஎஸ்சி என்எஸ்சி இப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பிஎஸ்சியில் 5000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த என்எஸ்சி அப்படிங்கிறதுல 2050 கம்பெனி பக்கம் லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இது ஃபுல்லாகவே இந்தியன் பேஸ் பண்ண கம்பெனி தான். சரிங்களா? இப்போது இதில் என்ன பண்ணுறாங்க, டாப்பில் இருக்க கம்பெனிஸ் இருக்குல்ல, நெஃப்டி 50, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, நல்லா க்ரோத்தில் இருக்கக்கூடியது, நல்லா டேன் ஓவரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் எங்கே வந்துடும் அப்படின்னா நெஃப்டி 50 வந்துடும். நீங்களாம் நியூஸ் கேள்விப்படுவீங்க, சென்செக்ஸ் பங்குச்சந்தை நிலவரம் என்ன, சென்செக்ஸ் 500 புள்ளிகள் சரிந்தன, இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 கம்பெனிலேருந்து 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் சென்செக்ஸ். சரிங்களா? அதுபோல் இந்த என்எஸ்சியில் இந்த 50 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் நெஃப்ட். சரிங்களா? இப்போ நெஃப்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெருவாரியாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்க. இப்போதைக்கு என்எஸ்சி 1992 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஃபெய்த், நம்பிக்கை இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அப்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷேரை வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க. முழுமையாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பிகினராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெஃப்டி நெக்ஸ்ட்டு 50. சரிங்களா? முதல்ல இருக்கக்கூடிய கம்பெனி, அதுக்கு அடுத்து இருக்க கம்பெனியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இதுவுமே ஒரு பிஸ்னஸ், வியாபார ரீதியாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும், ஒரு பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? அப்போது நீங்கள் இதில் வாரீங்க, இதில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதில் வாங்கும்போது சரிங்களா, உங்களுக்கு விற்கிறதுக்கு நபர் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஷேரை வாங்க முடியும். சரிங்களா? நீங்கள் விற்கும்போது வாங்குறதுக்கு நபர் இருக்கணும். அதனால தான் உங்களை நெஃப்டி 50லையோ நெக்ஸ்ட்டு 50லையோ ட்ரேட் எடுக்க சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, வேர்ல்டுலேருந்து இந்தியாவிலேருந்து எல்லோரும் ட்ரேட் பண்ணுறாங்களோ, இவங்க மேஜராக என்ன பண்ணுவாங்க, இந்த நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட்டு 50ல் இருக்க கம்பெனியில் தான் மேஜராக ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வாங்குறதுலேயும் விற்கிறதுலேயும் ஒரு பிரச்சனை வராது. சரிங்களா? அதனால் என்எஸ்சி வெப்சைட்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இது முதல் விஷயம். மொத்தம் 3 விஷயம் தெரிஞ்சாலே நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிடலாம். சரிங்களா? இரண்டாவது விஷயம், நீங்கள் இங்கே ஷேரை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஃபெமிலியராக ஒரு ஷேர் தெரியும். சரிங்களா? இப்போ சிப்லாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஷேர் மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத கணிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இந்த சார்ட்டு தேவைப்படும். இந்த சார்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி படித்தே ஆகணும். இனிஷியலாக வரும்போது இது என்ன அப்படிங்கிற புரிதலோடு வந்துடுங்க. சரிங்களா? இதுக்கு எஃபர்ட் போட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ இந்த சார்ட்டில், அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். அதனால் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா? இதில் நீங்கள் 2 தான் படிக்கணும். ஒன்று கேண்டில் ஸ்டிக், இந்த ஒவ்வொரு கேண்டில் உருவாயிருக்குல்ல, டோஜி, இன்வெர்டட் ஹேமர், ட்ராகன் ஃப்ளை டோஜி, இப்படியெல்லாம் படிப்பீங்க. ஒவ்வொரு கேண்டலுக்கும் ஒரு நேம் இருக்கும். சரிங்களா? இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டர்ன்ஸ். சரிங்களா? ஹெட் அண்ட் ஷோல்டர், ட்ரையாங்கிள், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, இப்போ 1459.95 மேலே போகும் அப்படின்னா நீங்கள் எப்படி ஷேரை வாங்கலான்னு சொல்கிறேன். இங்கே பை அப்படின்னு இருக்கும், செல் அப்படிங்கிறது இருக்கும். இது 3வது விஷயம். சரிங்களா? கடைசியாக இது தெரிஞ்சுன்னா நீங்கள் வாங்கிடலாம். என்ன பண்ணுறீங்க, இந்த ஷேர் மேலே ஏறும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். இந்த இடத்துலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இன்ட்ராடேன்னு சொல்லுவோம். நீங்கள் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுறீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடேயில் கிளிக் பண்ணி பண்ணலாம். இதில் உங்களுக்கு லிவரேஜ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அதாவது 5x. இந்த ஷேரோட ப்ரைஸை பாருங்கள், 1457 இருக்குது. நீங்கள் 291.49 பே பண்ணாலே போதும், இந்த ஒரு ஷேரை வாங்கிடலாம். நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? இது இன்ட்ராடேயில். லாங் டேர்ம் அப்படின்னா, நீங்கள் சாகும் வரை இல்லை அப்படின்னா, அந்த கம்பெனி இருக்கும் வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கம்பெனி எவ்வளோ நாள் இருக்கோ, நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அந்த நாள் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடணும். சரிங்களா? இப்போ இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணி பைன்னு கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். சரிங்களா? ஆனால் இன்ட்ராடேயோட ஸ்பெஷாலிட்டியே 2. ஒன்று இந்த லிவரேஜ், 2வது இந்த ஷேர் சிப்லாக இறங்கும் அப்படின்னு நினச்சின்னா, எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்கிறேன், 100 ரூபாயில் இருக்குது சிப்லா அப்படின்னா, கீழே 90 ரூபாய்க்கு போகும்னா 100 ரூபாய்க்கு செல் பண்ணி 90 ரூபாயில் பை பண்ணிங்க அப்படின்னா 10 ரூபா ப்ராஃபிட் வரும். சரிங்களா? இது புரியலை, இது தெரியலை அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.